சுபா, இன்னைக்கு என்ன சிறப்பு தெரியுமா உனக்கு? ஊருக்கே தெரியும், எனக்கு தெரியாதா என்ன? என்ன சிறப்பு சொல்லு பாப்போம். கிங் மேக்கர் காமராஜருடைய பிறந்தநாள். அதான் ஒரு வருஷமும் எல்லா ஸ்கூல்லையும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறமே. உனக்கு தெரியாது? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுதான்னு செக் பண்ண. என்ன கேட்குறியே? காமராஜரை பற்றி உனக்கு எதனா தெரியுமா? தெரியுமே. காமராஜர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். அவர் தந்தையின் பெயர் குமாரசாமி, அவர் தாயின் பெயர் சிவகாமி அம்மாள். அவங்க குலதெய்வம் பேர் காமாட்சி. அந்த பேர் தான் காமராஜருக்கு வச்சாங்க. காமராஜர் சட்டை பாக்கெட்டில் மணிப்பரிசு, பேனா எதுவுமே இருக்காது. ஏதாவது ஃபைலில் சைன் பண்ணோன்னா காமராஜர் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட வாங்கி தான் சைன் போடுவார். காமராஜருக்கு முக்கால் சட்டை அணிவது, 4 முழம் வேட்டி அணிவது, துண்டு அணிவது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சவிதா, உனக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லு பார்ப்போம். காமராஜர் 1920 தேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆனார். வட இந்திய மக்கள்லாம் காமராஜரை கலாகாந்தின்னு கூப்பிட்டாங்க. கலாகாந்தினா கருப்பு காந்தி என்று பொருள். காமராஜர் ஒரு பீங்கா தட்டில் தான் மதிய உணவு சாப்பிட்டாரு. கடைசி வரையும் அந்த தட்டை தான் பயன்படுத்தினார். கடைசி வரைக்கும் உடைக்கவே இல்லையா? உடைக்கவே இல்லையா? அவர் என்ன உன்ன மாதிரியா? காமராஜர் 2 அல்லது 3 தடவை குளிப்பார். அவருக்கு பச்சை தண்ணியில் குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். குளிச்சு முடித்ததும் சலவை செய்த சட்டையை போட்டுக்குவார். இப்போ நான் சொல்கிறேன். காமராஜர் அவருடைய ட்ரெஸ் எல்லாருமே அவரே துவைச்சிப்பார். காமராஜர் பாரதியாருடைய பெரிய பக்தர். காமராஜர் எங்கே போனாலுமே பாரதியாருடைய கவிதைகளை கூடவே வச்சிட்ருப்பார். காமராஜர் ஆட்சியில் இருந்தப்போ 33,000 ஏரி குளங்களை சரி செய்ய 28 கோடி செலவு பண்ணியிருக்காரு. காமராஜர் தொடங்கி வச்ச இலவச கல்வி திட்டத்தை முதல்ல திருச்செந்தூரில் தான் ஆரம்பித்தாங்க. டாக்டர் படிக்கிறவங்களுக்கு முதல்ல உதவித்தொகை கிடச்சிது காமராஜருடைய ஆட்சியில். காமராஜர் எந்த பண்டிகை நாட்களுமே கொண்டாடுனதே இல்லை. அந்த நாட்களில் அவர் எங்கேயுமே போக மாட்டார். காமராஜருக்கு மலர் மாலைகள் என்றாலே அலர்ஜி. எனவே கழுத்தில் போட விடாமல் கையிலேயே வாங்கிக் கொள்வார். கட்சி சுற்றுப்பயணத்தில் எல்லாரும் சாப்பிட்ட பிறகுதான் காமராஜர் சாப்பிடுவார். காமராஜர் தன் ஆட்சி காலத்தில் உயர்கல்விக்காக ரூபாய் 175 கோடி செலவழித்தார். இது அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகையாகும். காமராஜரிடம் பேசும்போது அமருங்கள், மகிழ்ச்சி, நன்றி என அழகு தமிழ்தான் பேசுவார். காமராஜர் ஆட்சியில் தான் 60 வயசு முதியவருக்கு பென்ஷன் திட்டம் அறிவித்தார். காமராஜர் மின்சாரம் வழங்குவதில் இந்தியாவிலேயே தமிழகமே முதலிடமா. காமராஜர் விருதுநகரில் இருந்து சென்னைக்கு வந்தப்போ அவர் கொண்டு வந்த ஒரே சொத்து சின்ன ட்ரங்க் பெட்டி தான். 1961 அக்டோபர் மாதம் 9 காமராஜர் சிலையை நேரு திறந்து வைத்தார். அந்த விழாவுக்கு காமராஜரும் கலந்து கொண்டார். இந்திய மொழிகளிலேயே முதலாக தமிழ் மொழி தான் கலைக்களஞ்சியம் காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜருக்கு பாரத் ரத்னா என்னும் பட்டத்தை இந்திய அரசாங்கம் கொடுத்து பெருமைப்படுத்தியது. தமிழில் பிடித்த நூல்கள் கம்பராமாயணமும் பாரதியாரின் பாடல்களும். பச்சை தமிழன் என்ற பெயரை சூட்டியவர் ஈவேரா பெரியார். காமராஜர் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்ல எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு படிப்பார். அந்த ஊருக்கு அவர் போக சொல்ல மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை விவாதிப்பார். காமராஜருடைய புனைப்பெயர்கள்: கருப்பு காந்தி, கர்ம வீரர், கிங் மேக்கர், ஏழை பங்காளன், பச்சை தமிழன், பெருந்தலைவர். இது எல்லாத்துக்கும் மேலே படிக்காத மேதை. நன்றி.